ஓம் நம சிவாய. ஒரு ஜாதகத்திற்கு திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு இந்திய அளவில் புகழ்பெற்ற விளையாட்டு வீரருடைய ஜாதகம். இவருக்கு 2018ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அந்த விளையாட்டு வீரர் பத்மபூஷன் விருது வாங்கிறதுக்கு கிரகங்கள் எப்படி காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத திசா புத்தி பலனை கொண்டு நாம் பார்க்கலாம். ஜாதகருக்கு ராகு திசை 18 ஆண்டுகள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. எப்போ இருந்து அப்படின்னா 2002 2020 வரைக்கும். அந்த ராகுங்கிற கிரகம் கன்னி லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் கடக ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் இருக்குது. சைடில் தெரிகிற சின்ன பாக்ஸில் பாருங்கள், ராகுன்னு எழுதி 11ன்னு போட்டிருக்கேன். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, கன்னி லக்னத்தில் இருந்து ராகு இருக்கும் வீடு கடகம் 11ஆம் வீடு அப்படின்னு பொருள். அந்த ராகு அமர்ந்த நட்சத்திரம் சைடுலேயே சிகப்பு கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ராகு பூசம் 2 அப்படின்னு. அப்போ ராகு அமர்ந்த நட்சத்திரம் பூசம், சனியோட நட்சத்திரம். அந்த சனிங்கிற கிரகம் லக்னத்திலேயே இருக்குது. அந்த சனி லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதி அப்படின்னு பொருள். சரி, இந்த விளையாட்டு வீரர் பத்மபூஷன் விருது வாங்கின ஆண்டு 2018 ஏப்ரல் மாதம். அப்போ அவருக்கு நடந்தது சூரியன் புத்தி. கன்னி லக்னத்திற்கு சூரியன் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி, லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். அதைத்தான் சைடில் இருக்கிற சின்ன பாக்ஸில் சூரியன் அப்படின்னு எழுதி 12,10ன்னு போட்டிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், சூரியன் புத்தி நடக்குது. சூரியன் கன்னி லக்னத்திற்கு 12ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கார். அதைத்தான் 12,10ன்னு போட்டிருக்கேன். சரி, சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் புனர்வூசம் 1ஆம் பாதம். புனர்வூசங்கிற நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். அந்த குரு லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி, லக்னத்திலேயே இருக்காரு. சூரியன் புத்திநாதன் 10ன்னு காமிக்கிறதுனால பட்டம் பதவி அப்படின்னு அர்த்தம். அந்த சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம், அது லக்னத்திலேயே இருக்கு. அப்போ சூரியன் என்பது அதிகார கிரகம், ஆட்சி கிரகம். குரு என்பது கௌரவத்திற்கான கிரகம், லக்னத்திலேயே இருக்கு. இந்த சூரியன் 10ல் அமர்ந்து புத்தி நடத்தின காரணத்தினால இவருக்கு அந்த காலகட்டத்தில் பத்மபூஷன் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே விருது கிடைக்குமா அப்படின்னா அதை சொல்ல முடியாது. 10ஆம் இடம் என்பது பட்டம், பதவி, தொழில் அப்படின்னு அர்த்தம். இவருக்கு 10ல் அமர்ந்த புத்திநாதன் சூரியன் அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை சுட்டி காட்டும் கிரகம். அது அமர்ந்த நட்சத்திரம் குரு. குரு என்பது கௌரவத்திற்கான கிரகம். குரு என்பது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அது லக்னத்திலேயே இருக்கு. இந்த காம்பினேஷன் இவருக்கு விருதை வாங்கி கொடுக்க காரணமாக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் வேற ஒரு திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.